ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினைனா தண்டனை. அவரை குமாரன் மேலே பிதா வைத்தார். நம்ம மீது கொண்ட அன்பினால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிதா என்ன பண்ணியிருக்கார், குமாரன் மீது அந்த ஆக்கினியை வச்சுட்டார். அவர் அந்த ஆக்கினியெல்லாம் ஏற்று சமாதானத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரே. அப்புறமா நம்ம சமாதானம் இல்லாமல் இருந்தாக்கா அது யார் மேலே தப்பு? நம்ம மேலே தான் தப்பு. அப்போ நம்ம சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் சொல்கிறேன். ஏனென்றால் நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்ம போன வீடியோலெல்லாம் பார்த்த மாதிரி இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், எனக்காக ஜீவன் கொடுத்தவர், நித்திய ஜீவனுக்காக தன்னை பலியாக ஈன்றவர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சமாதானம் நம்மளே நிரப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் சமாதானம்ன்றது ரொம்ப மெயினாக இருக்குது. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இவர் இருந்தார், ஆக்டர் ஏவிஎம் ராஜன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை மாற்றிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும், சூசைட் பண்ணிக்க போகும்போது தானே அவர் சரி இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து வேதனையோட அந்த கருணாமூர்த்தின்ற படம் தான் அது. அதை பார்த்துருக்கிறார். அதில் க்ரூசிஃபிகேஷன் சீன் வரும்போது அவர் அதை பார்க்கும் பொழுது இந்த மூமெண்ட்டில் யாருமே அவர்கிட்ட இப்போ எந்த பாஸ்டரும் போல் எந்த ஒரு விசுவாசியும் போய் கிறிஸ்து உனக்கு இது தரார் அது தரான்னு எதையுமே சொல்லலை. அவர் பாட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே யார் கிரியை செய்கிறது? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மேலான அந்த பாடுகளின் மத்தியிலே அவர் போகிறத பார்க்க இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துருக்கு. சமாதானம் வந்தவுடனே அவருடைய கஷ்டம் போயிடுச்சா, கடன்லாம் போயிடுச்சா போல. ஆனால் சமாதானம் வந்த உடனே அவருக்கு ஒரு கர்த்தருக்குள்ளாக ஒரு தைரியம். திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிற தைரியம். அதான் ஆண்டவர் சொல், நீங்களும் ஜெயிங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், முள்ளமாக ஆண்டவருக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் கஷ்டங்களை மேற்கொண்டு இந்த நாளில் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறது எவ்வளோ பெரிய சாட்சி. அதனால் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், சமாதானத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ உண்மை. இந்த உலகத்து மனுஷர்கள் நம்மளுக்கு சமாதானத்தை தர முடியாது. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானமே மெய்யான நித்திய சமாதானம்.